மக்கள் கஷ்டப்படும் போது அதை தீர்க்க வேண்டிய மன்னன் அது பற்றி கவலையே படாம பாட்டும் கூத்துமா மதிமயங்கி இருக்கிறது தான் ரோம் எரியறப்ப நீரோ மன்னன் பிடில் வாசிக்கிறதுன்னு சொல்வாங்க. ஏன் நம்ம மாநிலத்திலேயே அப்படி ஒருத்தர் இருக்காரே, அது யாரு டீச்சர்? இப்போ நம்ம தமிழ்நாட்டுல கடந்த 8 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேரை தெருநாய் கடிச்சிருக்கு. என் தம்பியையும் நாய் கடிச்சிருச்சு டீச்சர். அப்படி கடிச்சவங்கள்ல 22 பேர் இறந்திருக்காங்க. உலகத்திலேயே மோசமான சாவுன்னா அது நாய் கடிச்சு ரேபிஸ் வந்து சாகிறதுதான். நாய் மாதிரியே குறைச்சு நாய் மாதிரியே நாக்க தொங்க விட்டு பாக்குறதுக்கே அவ்வளவு கொடூரமா இருக்கும். ஐயோ, நம்ம புள்ளைய நாய் கடிச்சிடுச்சே, இந்த நாய் தொந்தரவுல இருந்து இந்த அரசு நம்ம காப்பாத்தாதான்னு மக்கள் கதறினாங்க. ஒரு அம்மா அழுற வீடியோ பார்த்தேன். டிவில கூட விவாதம் பண்ணாங்க. நாய்க்கு பயந்து அம்மா என்னை இப்ப எல்லாம் விளையாட விடுறதே இல்ல. நாய்கிட்ட இருந்து குழந்தைங்களையும் வயசானவர்களையும் காப்பாத்துங்கன்னு தமிழ்நாடே அலறிக்கிட்டு இருந்தப்ப துணை முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற வாரிசு இளவரசர் என்ன செய்துகிட்டு இருந்தார் தெரியுமா? தெரு நாய்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு உயிரை பறி கொடுத்த குடும்பங்கள் கதறுனா வாரிசு இளவரசர் நாய கட்டிப்பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க போட்டோஸ தொடர்ந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாரு. அவரு சைலண்டா சேதி சொல்றாராம். நாயெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, தெரு நாய் கடிச்சு சாகுறவங்க செத்து தொலைங்கடான்னு. டீச்சர், நாய்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்த வக்கில்லாத இவங்க எப்படி நாட்டை காப்பாத்துவாங்க?